தெரியாமல் ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட்டதே தப்பு, என் தப்பு தான். ட்ரெண்டிங்கில் இப்போ என்ன தெரியுமா போகுது, நம்ம வீட்டில் வந்தோன்னே நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா, நீங்கள் என்ன எடுத்து வண்டி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறதில்ல. உங்கள் வீடு கரண்ட் பில் எவ்வளோ? மக்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அது 100 நாள் சாதனைகள் அல்ல, மக்களின் வேதனைகள். அந்த போலீஸ் நேற்று பார்த்தீங்களா, போலீஸை அடித்து ரோட்டில் கொலை பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சார் பாதுகாப்பு எங்கேருந்து இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா தெரியல. டைம் வேணும், டைம் எவ்வளோ நாள் தான் டைம் எடுப்பாங்க? ஆட்சிக்கு வந்து இன்னையோட 100 நாள் ஆகுது. ஸோ இந்த 100 நாள் ஆட்சி உங்க பார்வையில எப்படி இருக்கு? என்னோட பார்வையில் வந்து இந்த 100 நாளோட ஆட்சி வந்து எப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு படம் அடித்து ஹிட் ஆகிடுச்சுன்னா 100 நாள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா 100 நாள் அவர் நடித்த படம், நல்ல படம் ஏதாவது 100 நாள் ஓடிச்சுன்னா அந்த 100 நாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற தமிழ்நாடு. இது வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து 100 நாள் சாதனைகள்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. எங்களுடைய மக்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அது 100 நாள் சாதனைகள் அல்ல, மக்களின் வேதனைகள். வேதனை தான் சொல்லணும். ஏன் வேதனைன்னு சொல்லணும்னா, ஒரே ஒரு விஷயந்தான், கரண்ட்டு பில்லு. அந்த விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாருக்குமே வந்து அதிக அளவில் வந்து கரண்ட்டு பில் வந்திருக்கு. அதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ, அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு ஃபேவராக போடும்போது அந்த வீடியோ வந்து வைரல் பண்ண தாவேகாவுடைய தற்கூரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்மணியே வந்து அந்த கரண்ட்டு பில்லு உயர்வாக இருக்குது, இதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோன்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த வீடியோ இந்த வீடியோவும் போட்டு இவங்க வந்து வேறு மாதிரி வந்து அதை பரப்பிட்டுருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சாதனைகள்னு நினைக்கிறேன். கேட்குறீங்கன்னா இந்த 100 நாள் தாவேக்கா ஆட்சி எப்படி போகுதுன்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், வழக்கறிஞராக நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்குறீங்கன்னா, 100 நாள் முன்னாடி வரைக்கும் நான் 8 வருஷமாக இந்த தொழிலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். 100 நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப தொழில் டல்லாக போயிட்டு இருந்துச்சு. 100 நாளாக பார்த்தீங்கன்னா கேஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரில. டெய்லி ஒரு 4 கேஸாவது வந்துடுது பார்த்தீங்களா. அதை வச்சே தெரிஞ்சுக்க வேணாம். நான் அதுக்காக முதல்ல விஜய் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் என் தொழிலை டெவலப் பண்ணி விட்றாரு. சரிங்களா, இது சிரிப்புக்காக சொல்ல, ஏன்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு ஆட்சி. முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பார்த்தீங்கன்னா 100 நாளில் டிஃப்ரெண்ட்டு நம்மளே பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இல்லை, 100 நாள் டிஃப்ரெண்ட் தான். போதைப் பொருள் டெய்லி ஒரு டெத் ஆயிடுது. போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. நானே கண்குள்ளே பார்க்குறோம். நேற்று கூட திருவொற்றியூர் எங்கள் ஏரியாவில் ஒரு டெத் ஆச்சு. அவங்க +2 ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்குள்ளே கெஞ்சா பயன்படுத்துகிறாங்க, ஸ்கூலுக்குள்ளே போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி, இது ஒரு வதந்திலாம் கிடையாது சார், இது நடக்கிறது உண்மை. சரிங்களா, நான் சொல்கிறதுனால அப்படிலாம் இல்லை. ரெகுலராக நீங்கள் ரோட்டில் போகிற எல்லாரையும் கேட்டு பாருங்கள், அதான் நடக்குது. ஆட்சிக்கு வந்ததே ஒரு வேடிக்கையாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுனா, இந்த 100 நாள் ஆயிடுச்சுன்றீங்க, ஆனால் இந்த 100 நாளுமே அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம், தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாரான்றது எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரியா, அதெல்லாம் நம்பி தான் மக்கள், ஏராளமான மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவர் நம்பி பண்ணியிருக்கணும். அவங்கெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் மாதம் 1000 ரூபா தான் வருது. அவர் 2500 தரேன்னாரு. ஆனால் அந்த 2500 வராமல் முந்தைய ஆட்சியில் வந்து தொடர்ந்த அந்த 1000 ரூபா தான் மாதம் கொடுத்துட்ருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா தெரியல. டைம் வேணும், டைம் எவ்வளோ நாள் தான் டைம் எடுப்பாங்க? 100 நாள் எப்படி பார்க்கறேன்னா, 100 நாள் எப்படி கடந்து போனதுன்னே தெரில. முதல்ல தெரியாமல் ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட்டதே தப்பு, என் தப்பு தான். முதல்ல 100 நாள் ஆமாம், அவரு தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா அவர் எனக்கு பிடிக்கும், அதனால் அவர் ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவர் டைம் கேட்குறாரு, டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே சட்டசபையில் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கெல்லாம் டைமே கேட்க மாட்டுறாங்க. எல்லாருமே வந்து இந்த காலேஜ் பசங்க பேசுகிற மாதிரி கட்டுரை வச்சுன்னு பேசுகிறாங்க. ஆஃப் நெட்டை போட்டு கலாய்க்கிறது தான் அவங்களுக்கு வேலை. இதே 100 நாளாகவே எடுத்து வச்சுன்னு பேசினா நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்களோட பகைனா டிஎம்கேக்கும் தாவாக்காக்கும் பார்க்கனா பர்சனலாக வச்சுக்கணும். அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் டேரெக்டாக இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்கள வச்சுட்டு அவங்கள இன்சல்ட் படுத்துறது, அது ரொம்ப தப்பு. அவர் என்ன சொன்னார்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததுக்கப்புறம் எதிர்கட்சியை அசிங்கப்படுத்த மாட்டோம்னு சொன்னாங்க முதல். ஆனால் இவங்களுடைய முதல் 100 நாள் வேலையை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறது மட்டும்தான். அவங்கள அசிங்கப்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க, நீங்களும் தப்பு பண்ண போகிறீங்க. யாருமே தப்பு பண்ணாமலாம் இங்கே இருக்க முடியாது. சரிங்களா, அப்துல் கலாமும் போயிட்டாரு, அம்பேத்கரும் போயிட்டாரு, எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாரும் தப்பு பண்ணாதவங்க தான். ஆனால் இதில் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்துலேருந்து டெய்லி 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 இவ்வளோ ஊழல் அவ்வளோ லஞ்சம். இது பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்களை எப்போ பார்ப்பீங்க? 100 நாள் போனதே தெரில. அந்த அளவுக்குலாம் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணல இன்ன வரையும் அவங்க. எதுவும் சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. வேற என்ன பண்ணுறோம்? ஆட்சி சரியில்லையே, எதுவுமே சரி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கஞ்சா மூலியமாக வந்து அதிக கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொலைகள் நடந்திருக்கு. அந்த 4 கொலையுமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தான். இந்த போதைப் பொருள் வந்து முற்றிலுமாக அவங்க வந்து ஒழிப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அறிக்கையில் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து போதைப் பொருள்லாம் நாங்கள் ஒழிப்போன்ற மாதிரி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் இதுவரையும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் ஒழிப்புக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஆக்ஷனையும் அவங்க எடுக்கலன்னு தான் தெரியுது. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுடைய தான் இந்த போதை பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு அமுதன்ற தம்பி வந்து போதைப் பொருள் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி காவலர்கிட்ட தகவல் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த காவலர்கள் மூலம் அந்த பையனை வந்து காட்டி கொடுத்ததுனால அந்த பையனுடைய உயிரே போயிடுச்சு. இது ஒரு சாதனை போல். இதெல்லாம் சாதனைன்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் திருவத்தூரை சார்ந்த ஒரு தம்பி தனுஷ்ன்ற தம்பிக்குமே இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஜய் ஃபேன். சின்ன வயசுலேருந்து விஜய் சார் படம் நிறைய படம் பார்த்துருப்பேன். இப்போ விஜய் சார் சினிமா கரியர் விட்டு இப்போ பாலிடிக்ஸ் கரியர் வந்ததுனால மக்களுக்கு இன்னும் நல்லா செய்யணும். போன ஆட்சியில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் நல்லா ஊழல் இல்லாமல் சிறப்பான ஆட்சி சார் பண்ணிகிட்ருக்காங்க. 100 days இன்னோட ஆச்சு. என்ன ஒன்று சஜஷன்னா கம்ப்ளீட்டாக ட்ரக்ஸ் ஒழிக்கணும், கம்ப்ளீட்டாக டாஸ்மாக் இழுத்து மூடணும். சப்போ ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரி நிறைய நடக்குது, நம்ம எல்லாருமே பார்க்குறோம். போலீஸ் செக்கிங் இன்னும் அதிகமாக படுத்தணும். சப்போஸ் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஓட்டுறதுனால கண்டிப்பாக ஃபைன் போட்டாகணும். ட்ரக் அண்ட் ட்ரைவ் ஃபுல்லாகவே தவிர்க்கணும் எல்லாருமே. அதனால் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நிறைய பேர் பர்சனாகவும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இழக்கிறாங்க. சார் இப்போ இந்த கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் மெயினாக சொல்லணுங்க. 7000 ரூபாய் 7500 ரூபாய் அதிகபட்சம் வெயில் காலத்தில் 11000 ரூபாய் கரண்ட் வரும். ஏன்னா இப்போ நமக்கு 19000 22,000 அது எப்படின்னே தெரில. அது என்ன கதைனே தெரியல. ஃபஸ்ட்டு 200 யூனிட் ஃப்ரீன்னு வேற சொல்கிறாங்க. பழைய மாதிரி இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு கரண்ட் பில்லு கிடையாது. இப்போ என்னன்னா கரண்ட் பில் வந்து இவ்வளோ ஏறிக்குது. என்ன கான்செப்ட்னே தெரியலையேங்க. சட்டசபையில் எந்திரிச்சு எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்குறாரு, ஏன் கரண்ட் பில் இப்படி ஆகுதுன்னு இவங்க பார்க்குறாங்கன்னு. மாண்புமிகு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனாவை பேச வைக்கிறாரு, அவரை பேச வைக்கிறாரு சபாநாயகர். இவங்க எந்த கேள்வியை கேட்டாலும் ஒரு 4 பேர் மட்டும் அவங்களுக்கு இருக்காங்கங்க. உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் உடனே பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு அவர் ஆரம்பித்து அது எல்லாம் நாங்கள் வந்து உண்மையிலே வந்து அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. பொதுமக்கள்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ட்ரெண்டிங்கில் இப்போ என்ன தெரியுமா போகுது, நம்ம வீட்டில் வந்தோன்னே நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா, நீங்கள் என்ன எடுத்து வண்டி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறதில்ல. உங்கள் வீட்டு கரண்ட் பில் எவ்வளோ அப்படி தான் கேட்குறாங்க. இப்போ எங்ககிட்டே அப்படி தான் கேட்குறாங்க சார். அது டெய்லி பார்க்குறது தான் சார். ஒரு 2000 ரூபா ஒரு இடத்துல 12,000 ரூபா வருது சார். அப்புறம் எதுக்கு சார் அந்த நீங்கள் பார்த்தீங்க அவங்க தாவேக்கா இன்ஃப்ளூயன்சரே ஒரு வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜெயிக்கும் போது இந்த மாதிரி எங்கள் தலைவர் வந்துட்டார் எல்லாம் பண்ணுவாருன்றாங்க. ஆனால் அவங்களே இப்போ ஒரு 100 நாள் சாதனை சொல்கிறீங்களே, அவங்களே வந்து முதல்ல இருந்த மாதிரியாவது விட்டுருங்க அப்படின்றாங்க. அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. விஜய்க்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். அது 4000 5000 ரூபா வர இடத்துல 60,000 70,000 வருது. இதான் சார் மாற்றம். இது நம்ம சொல்லி யாரும் திருத்த முடியாது சார். அவங்களே பட்டு திருந்தி அவங்களே வந்தால் தான் சார் உண்டு. அவங்க கொஞ்ச நாள் மைண்டு ஒரு அலை மாதிரி அடிச்சிருக்கு சார். அது அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த அறிவு சுய அறிவு வந்து அவங்களே மாறிடுவாங்க சார். நம்ம யாரையும் எதுவும் திருத்த முடியாது சார். இருக்கிற ஃபேனுக்கு ஓட்டுறது கட்டுறதுக்கே கரெக்டாகுது. எங்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. யாருக்கு கரெக்டாக இப்போ நான் பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே என்ன பயம்னா துடுக்கலாக பேசுகிறாங்க. இந்த கட்டுரை போட்டி பேச்சு போட்டியில் ஸ்கூலில் வைப்பாங்கல்ல, இப்படி வச்சு பேசுவாங்க பாருங்க, நான் தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க. நம்மளை கொஞ்சம் பேச விட்டாதான் நம்ம என்ன சொல்கிறோன்றது அவங்க காதில் வாங்கணும். நம்ம பேசுறது அவங்க காதில் வாங்குறதே கிடையாது. அப்போ எங்களுக்கு வர கரண்ட் பில்லு மாதம் குறிப்பிட்ட தொகையில் வந்துட்டு இருந்தது. இப்போ அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எங்களுக்கு உயர்வாக தான் வருது. மாதம் 20,000 ரூபா 10,000 ரூபா நாங்கள் கரண்ட் பில்லுக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. 15,000 ரூபா வாடகை கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 ரூபா கரண்ட் பில் கொடுக்கணுமான்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த 100 நாள்ல வந்து பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கு? முதல்ல ஆண்கள் பாதுகாப்புக்கு பதில் சொல்லுங்க. எங்களோட பாதுகாப்புக்கு என்ன இருக்குது? ஈஸியாக இப்போ எடுத்துன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க, லவ் லெட்ரு எடுத்துகிட்டு போனால் சிங்கர் பிரிண்ட் பண்ணி ரோட்டில் தூங்குறாங்க. பாவங்க வீண்பாடி வண்டி ஓட்டு வந்து அவன் சாப்பிட்டு தூங்குனா போதும், அவனெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுதான் பாதுகாப்பா? பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பான ஆட்சின்ற மாரி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இதுவரையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டே பை டே ஒரு நாளைக்குமே நம்ம
முகநூலையும் இல்லைனா இன்ஸ்டாகிராமையும் நம்ம திறந்தோன்னா பாலியல் வன்கொடுமை இல்லாத நாட்களே கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களுடைய 100 நாள் சாதனைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. சரிங்களா? இங்கே ஒரு பிரச்சனை ஆச்சுங்க. ஒரு இதுக்கு முன்னாடி நானே வந்து சொன்னேங்க, ஏங்க 100க்கு அடிச்சிட்டு இருக்கீங்க, சிங்கப்பெண்ணுக்கு அடிங்க, ஏன்னா பெண்களுக்கான இது அது அப்படின்னு நான் சொன்னேங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒருவேளை உண்மையிலே நல்லா அது ஆக்டிவாக இருக்கும் போல். இவங்களுக்கு வந்து ஏதாவது அந்த ஒரு ஆள் வந்து குடிச்சிட்டு ஒரே கலாட்டா ஒரு லாஸ்ட் மந்த்து. அப்போ நான் வந்து சொல்லும்போது நீங்கள் சிங்கப்பெண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், லேடிஸ்லாம் பாதிக்கப்பட்டீங்கன்னா சிங்கப்பெண் டீமுக்கு சொல்லுங்கள். 1 மணி நேரம் ஆச்சு, அவங்க திருப்பி எனக்கு அடித்தாங்க. என்னங்க ஆச்சு, முடிஞ்சிச்சானா? சிங்கப்பெண் வரவே இல்லைங்க, நாங்கள் 100க்கு அடித்தோன்னா லோக்கல்லேருந்து ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் தாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்துக்கோங்க பாதுகாப்பாக. சிங்கப்பெண் படைன்னு போடுறாங்க. அந்த போலீஸ் நேற்று பார்த்தீங்களா, அந்த போலீஸை அடித்து ரோட்டில் கொலை பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சார் பாதுகாப்பு எங்கேருந்து இருக்குது? 100 நாளைக்கும் 100 நாள் முன்னாடிக்கும் 100 நாள் பின்னாடிக்கும் அவங்க தாவேக்கா ஆட்சியில் அவங்க போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக ரீல்ஸ் அரசியல் மாதிரி ரீல்ஸு தற்கொலைங்க அப்படி தான் போடுறாங்க. அதுக்குன்ட்டு ஒரு டீம் வச்சுருக்காங்க சார். எல்லா கமாண்ட்லையும் போய் அசிங்கமாக பேசுகிறது, என் போஸ்ட்டில் யார் போஸ்ட்டு போட்டாலும் சார் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கு வந்து ஒருமையில் பேசுனேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதிர்கட்சி தலைவர் ஒருமையில் பேசுனா அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க தாவேக்கா அவங்க தொண்டர்களை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்லேயும் போயிட்டு ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க. அதுக்காக நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது மாதிரி எடுத்துருக்கலாம்ல, ஏன் எடுக்கல சார்? ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுறது தான் வேலை. அந்த நோக்கத்தோடு தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் பண்ணுறதே கொள்கைன்னு ஒன்று இருக்குது சார். ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அவங்க கொள்கை என்னன்னா திமுக, அவ்வளோதான். திமுக 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 அவங்க கட்சி கொள்கையே அதான். அவங்க பேரை சொல்லி தான் அவங்க இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுறாங்க. இந்த 100 நாள் மட்டும் இல்லை சார், அவங்க இன்னும் எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணாலும் திமுக மட்டும்தான் சொல்லுவாங்க, மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது எதுவுமே தெரியல. சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, சரியா? அது பாட்டு ஒரு பக்கம். அவங்க எங்கே பார்த்தாலும் ரோட்ல நின்று ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே தெரியல. எங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஜீப்பு வரும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் தெரியல. அதில் ஆனால் அரெஸ்ட் ஆனது இது அவங்க நிர்வாகி தான் ஒருத்தர் இதுவானார். அவங்க நிர்வாகி மேலே தான் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் பண்ணி இதுவானதை நியூஸ் ரிப்போர்ட் ஆச்சு, அவ்வளோதான். அதில் ஒரு இதில் வந்து அண்ணன் ஆதவ அர்ஜுனா வந்து தெளிவாகவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆள் நம்ம பேசுகிற வரைக்கும் தான் அதோட இது இருக்கும், அப்புறம் பார்த்துட்டாங்கன்னா அதோட இது போயிடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மளே ஒரு டான்ஸ் நமக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தம்பி, ஆனால் நான் டான்ஸ் ஆடுறேன் வாங்கினேன்னு சொல்லி ஸ்கூலில் என்றைக்கோ ஒரு ஆனுவல் டேக்கோ ஒரு காலேஜ் டேக்கோ கூப்பிட்றான். நம்ம போய் அந்த டான்ஸை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வந்து ரொம்ப நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். வாரம் நான் டான்ஸ் ஆடுறேன் வாங்கினேன்னு கூப்பிட்டா நம்ம முதல்ல பார்ப்போமா இல்லை போவோமா? அதை தான் அவர் சொல்கிறார். இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு, இதுக்கு நீங்கள் டேரெக்டாக உட்காரணும்னு அவசியமே கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை அவரை பார்க்க சொல்லிட்டு நீங்கள் மக்களை தானே பார்க்க வந்தீங்க. மக்களை கேட்டு நான் டெய்லி அங்கே சட்டசபையில் பேசுகிறீங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம். வேறு என்ன பேசணும் இதுக்கப்புறம்? நானும் ஒரு யங்ஸ்டர் தான் சார். அவங்களுக்கு சுய அறிவு, சொந்த அறிவுன்னு வேணும் சார், சரிங்களா? நான் சொல்லி அவங்க திருந்த போகிறதில்ல சார். அவங்களே மனசு வந்து அவங்களே அடிப்பட்டு மெதிப்பட்டு அவங்களே திருந்தினா தான் சார் உண்டு, சரிங்களா? நம்ம சொல்லி யாரும் திருந்த போகிறதில்ல. அவங்களுக்கு தெரியணும், ஒரு அறிவு, ஒரு படித்த ஆளாக இருந்தால், படிப்பறிவு உள்ள ஆளாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் சார், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஓட மாட்டாங்க சார். உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது சார். கத்தி படத்தில் மட்டும் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு சொன்ன நீங்கள், விவசாயிகள் உயிரே போகிற வரையும் போராடும் போது விவசாயிகளுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ட்விட்டோ இல்லையோ ஒரு பதிவோ இல்லை விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு செயலோ செஞ்சுருக்கீங்களா சார்? இதை மட்டும் சொல்லுங்கள். இன்றைக்கி தான் சட்டசபையில் சில விஷயங்கள் வந்து தீர்மானமாக இருக்குது. அதுவும் வந்து எதிர்க்கட்சி வந்து குரல் கொடுத்ததுனால தான் இந்த தீர்மானமும் வருது. இதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். இனிமே வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டாமல் உங்களுடைய சொந்த முயற்சியில், சொந்த சுய புத்தியில் நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை மாற்றி நீங்களாக கூட ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கூட மக்களுக்கு சேவை செய்யுங்க சார். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இது வந்து என்னோட சுதந்திரம், என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட சுதந்திரம். இது வந்து கருத்து சுதந்திரங்கிறது என்னோட கருத்தை நான் எங்கே வேணால் சொல்லலாம். அது மாதிரி தான் இது வரைக்கும் எல்லா ஜனநாயகமாக நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகம்னு பேர் வச்சா மட்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும். இது எந்த அளவுக்கு வந்து நிலைக்கும்னு தெரியல. மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. இன்ன வரையும் ஏமாற்றமாக தான் இருக்குது. இந்த 100 நாட்களுமே பார்த்தீங்கன்னா
ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுது.